ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்புற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானு வந்து கேட்குறாங்க, எங்கம்மா போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலக்கியா வந்து எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லாத அவங்க ஒரு ட்ரீமில் வந்து போயிடுறாங்க. நம்ம வந்து இப்போ ரேவதி தான் வந்து கௌதமோட அம்மான்றதை வந்து நம்ம வந்து கௌதம் கையில் வந்து சொன்னால் எந்த மாதிரி வந்து பிரச்சனை நடக்கும், அதே மாதிரி வந்து நம்முடைய ஜானு கையில் வந்து சொன்னால் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய இலக்கியா வந்து கனவு ஒரு பகல்லே வந்து கனவு காண்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானு வந்து கௌதம் வந்து என்னுடைய புள்ள, அவனை வந்து நான் யாருக்காக வந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் வந்து கௌதமுக்கு வந்து எந்த காலத்துக்கு வந்து தெரியக்கூடாது. கௌதம் என் மேலே வச்சுருக்கிற பாசம் வந்து பொய்யா போயிடும், அந்த ரேவதி தான் அம்மான்னு தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியாவோட கனவுல வந்து தெரியுங்க. நம்மளுடைய ஜானுவும் பார்த்திங்கன்னா அந்த கனவுலேயே வந்து ஆக்டிங் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் வந்து டுஸ்ட் வைக்கிறன்ற பேரில் வந்து மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சாருக்கு வந்து தான் வந்து ரேவதியோட புல் அப்படின்றது வந்து தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கௌதம் சார் வந்து நம்முடைய ஜானு கையில் வந்து ஜானு ரேவதி தான் என் அம்மான்னு வந்து தெரிஞ்சு இந்த வீட்டில் எனக்கு வந்து யாரும் இல்லாதுன்னு நான் வந்து எத்தனாவதுன்னு நினச்சிருக்கேன், என்னை வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் நீ வந்து என்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து சொல்லலை, நான் யாரும் இல்லாதில்ல, எனக்கு வந்து அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சருன்றதெல்லாம் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்து கேட்டுட்டேன். நான் அவங்க கூட வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் அவங்க தான் என் அம்மான்னு சொல்லியிருந்து நான் கொஞ்ச நாள் வந்து நிம்மதியெல்லாம் வாழ்ந்திருப்பேன்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானுவும் நம்முடைய இலக்கியம் பார்த்து வந்து கேட்குறேங்க. சரி விடு, நான் வந்து ஜானு வந்து என்கிட்ட சொல்லாதுன்னுப்பேன், அவங்க மேலே வச்சுருக்க பாசம் வந்து பொய்யா போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போயிருப்பாங்க. ஆனால் வந்து நீ வந்து என்னை வந்து கட்டினவ தானே, நீ வந்து எனக்கு நான் வந்து என் கஷ்டம் துக்கத்தில் எல்லாமே வந்து உன்னை கூட வச்சுட்டு இருக்கல, என்னை பற்றி உனக்கு வந்து தெரியல, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி உண்மையை வந்து மறைச்சேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து கோவப்படுறாருங்க. இதெல்லாம் நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா கனவுலேயே வந்து முடிச்சிடறான் அந்த டைரக்டர். ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ரேவதியோட ஆசை வந்து நிறைவேற மாதிரி நம்ம இலக்கியா வந்து செய்வாங்களா, இல்லை இந்த கனவை வச்சு இவ்வளோ வந்து பிரச்சனை வரும், நம்ம இதுக்காக வந்து ரேவதி அத்தையோட கனவை வந்து நிறைவேற்றணும், நாமளே வந்து அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சாமி சடங்கெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோட் வந்து இருக்க போகுது. இந்த கனவுக்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து நம்முடைய கௌதம் சார் வந்து ரொம்ப தொலைவாக வந்து போயிட்டாருங்க. நினச்சி பார்க்க கூட வந்து முடியாத அளவுக்கு வந்து அது ஆக்டிங்னு சொன்னால் வந்து ரொம்பவெல்லாம் வந்து போலங்க. சும்மா வந்து சப்பையாக தான் வந்து இந்த டைரக்டர் வந்து இந்த சீனை வந்து கனவுல வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் எடுத்து வச்சிருந்தான், சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் அந்த கனவுல எதுவும் நடந்தது எதுவுமே வந்து நேரில் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா கனவு வந்து நம்ம ஜானகி மூலம் வந்து வெளியே வந்துடுறாங்க.